refreshing partner. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். இதுக்கு முன்னாடி ஆடுனதுலாம் சும்மா சாதா ஆட்டம். இப்போ ஆட போகிறது தான் வந்து என்ன ஆட்டம், குருதி ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மேட்சை பார்க்க போகிறோம் நம்ம. எஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் நம்ம ஐடியா பிடிச்சிக்கா ஐ ஃப்ரம் பாலா. எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, 2 வெற்றியை தொடர்ந்து பார்த்தாச்சு. ஹேட்ரிக் வெற்றியை போடணும்ல. ஹேட்ரிக் லாஸ் அடித்த நம்ம ஹேட்ரிக் வெற்றியை போடணுமா வேணாமா? போடணும். அதுக்காகவே வந்து இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். 2வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஹோம் கிரவுண்டு. அதில் வச்சு அவங்க அடித்தோம் அப்படின்னா, நம்ம ஹோம் கிரவுண்டில் மட்டும் கிடையாது, நம்ம அடுத்தவன் ஹோம் கிரவுண்டில் கூட, அதாவது நமக்கு அவேல கூட நம்ம போய் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்கான மேட்சாக இது அமையும். 2வது 3வது மேட்டர் என்ன அப்படின்னா, அவங்க ஹோம் கிரவுண்டில் இப்போ தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. நம்ம எப்படி சிஎஸ்கே இஸ் பேக் அப்படிங்கிறோமோ, அவங்க வந்து அப்போ நாங்கள் மட்டும் என்ன, நாங்களும் தான் பேக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஊரில் இப்போ ஜெயிச்சிருக்கிறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களுடைய ஹோம் மேட்ச் வந்து இப்போ ரீசெண்டாக ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக ஜெயிச்சாங்க. பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அவங்களோட பவுலிங்லாம் வந்துட்டு இந்த ப்ரஃபுல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்துட்டு சும்மா அப்படி ஸ்விங்கில் வந்துட்டு கிங்கு மாதிரி போட்டெல்லாம் வெயித்தனம் காட்டினாங்க. அப்புறம் ஹுசேன் ஒருத்தர் போட்டார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க பவுலிங்கும் வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கி வந்து திரும்ப நல்லா வந்து மாறிடுச்சு. அது வந்து ஹர்ஷல் பட்டேலாக இருக்கட்டும், ஹர்ஷ் டூபேவாக இருக்கட்டும், இல்லை வந்து இஷான் மலிங்காவாக இருக்கட்டும், வெயித்தனமாக ரன்னு கொடுக்கறதுக்கு போட்டி மேலே போட்டி போட்டு, நீ என்ன உன்னையோட நானாக வந்து ஓனரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு போட்டி. இப்போ எப்படி மும்பை இந்தியன்ஸில் வந்துட்டு ஹர்பஜன் சிங் அவங்கலாம் போட்டி போட்டு நீதா அம்பானியை தூக்குறதுக்கு பிளான் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க டீமுக்குள்ளே போட்டி. யாரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு? அவங்க டீம் ஓனரையா? ஆப்போசிட் டீம் ஓனரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஒருவேளை இப்போ நம்ம இங்கே சரியாக விளையாடலை, ஓகே, அடுத்த டீமுக்காக நம்ம நல்லா விளையாடி கொடுத்தோம்னா அந்த டீம் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணி அடுத்த ஆக்ஷனில் வாங்கும்ல. அந்த தைரியத்தில் விளையாடிட்டு இருக்கிறாங்க பல எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸுங்க. அதனால் அப்படிப்பட்ட பவுலிங் என்னப்பா இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த ப்ரஃபுலுக்கு ஃபுல்லாக உள்ளே வந்த உடனே வந்து 10 பைசா பெறாத மாதிரி ஆக்கிவிட்டாங்க. யார் நல்லா ஜெயிச்சு அன்பீட்டனாக இருந்த ஆர்ஆர் டீமை. அதனால் இப்போ எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் லைட்டாக நமக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம பேக் டு பேக் எப்படி வந்து நம்ம ஹோமில் வெற்றியை பார்த்தோம், அதே மாதிரி அவங்க ஒரு வேளை பேக் டு பேக் வெற்றிக்கு பிளானை போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அது நடக்கக்கூடாது. அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜெயிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், நமக்கு இந்த வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனி இல்லாமல் இந்த டீம் அவ்வளோதான். தோனி இல்லாமல் இந்த டீமே வேஸ்ட்டு. தோனி இல்லைன்னா வந்து இவங்களுக்கு ஆடவே தெரியாது, இவங்களை கைட் பண்ண ஒன்றுமே கிடையாதுன்னு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்றும் இல்லாத ஒரு களிமண் பொம்மை மாதிரி இவங்களை ட்ரீட் பண்ண பல பேருக்கு, அவர் வந்தாலும் வரலனாலும் சரி, நான் யாருங்கிறத நிரூபிக்கிறேன் அப்படின்னு இந்த பிளேயர்ஸ்லாம் இன்றைக்கி விளையாடிட்டு இருக்க இந்த விளையாட்டு தொடரணும். கண்டிப்பாக இவங்களுக்குன்னு இருக்கிற அந்த செல்ஃப் வேல்யூவை வந்து இன்றைக்கி இவங்க வந்து கையில் பிடிச்சிட்ருக்குறாங்க. அதை இன்னும் மேலே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா இவங்க அடுத்தடுத்து வெற்றிகளை பார்த்துட்டே இருக்கணும். இன்னொன்று, 3 மேட்ச் நம்ம தோற்ற நிலைமையில் வந்து இதுக்கப்புறம் இமீடியட்டாக நம்ம அடுத்தடுத்த லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். பாயிண்ட்ஸ் டேபிள் அட்லீஸ்ட் இந்த டாப் 4க்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பிக்கணும் நம்ம. அது ரொம்ப முக்கியம். அந்த 4க்குள்ளேயே வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி மேட்ச்சை ஜெயித்தோம்னா 4-5 4-5 4 அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் இந்த டாப் 4க்குள்ளேயே எல்லாம் மிஞ்சி போனால் அந்த 5ல் தொட்டு அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டே போகிறது தான் நமக்கு ஒரு வந்து ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு விஷயமா இருக்கும். சேஃபானதும் அதுதான். அதனால் சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிக்கணும். இதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஸோ எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். அபிஷேக் சர்மா இருக்கிறாரு, டிராவிஸ் ஹெட் இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாருன்னு அவங்க பேட்டிங் இழப்பு போயிட்டே இருக்குது. கேகேஆரில் கூட தான் நம்பர் 8 வரைக்கும் அவங்கள்ட்ட பேட்டர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள மசத்தி காட்டலை. பட் நம்ம பிச்சு பவுலிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. எஸ்ஆர்ஹெச்சில் சொல்ல முடியாது எப்படி இருக்க போகுதுன்னு. ஹைதராபாத்தில் அவங்க வந்து ஏற்கனவே ஒரு மேட்ச் தோற்றுருந்தாங்க. எல்எஸ்டிக்கு அகேன்ஸ்டாக நினைக்கிறேன். ஆமாம், எல்எஸ்டிக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் தோற்றுருந்தாங்க. இப்போ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக அவங்க ஹோம் மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப சாக்கிரதையாக இருக்கணும் இந்த எஸ்ஆர்ஹெச் டீம் கிட்ட. இன்னொரு முக்கியமான சிமிலாரிட்டி இருக்குது நம்ம சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும். என்னன்னா 2 பேருக்குமே பவுலிங்கில் பிரச்சனை இருக்குது, 2 பேருக்குமே பேட்டிங் வெறித்தனமாக இருக்குது. என்ன சிமிலாரிட்டிங்க அது? என்னது இது? அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அபிஷேக் சர்மா பொழப்பார், அப்புறம் நம்ம இவர் இஷான் கிஷனு, டிராவிஸ் ஹெட்டு எல்லாருமே உரிப்பாங்க. கிளாஸன்னு, நிதிஷ்குமார் ரெட்டின்னு போயிட்டே இருக்கும் அவங்களுடைய பேட்டிங் இழப்பு. அதே மாதிரி தான் நமக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் இழப்பு வேக மாதிரி இருக்குது. ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட்லேருந்து ஆரம்பித்து சிவம் தூபே, சர்ஃபராஸ் கான்லேருந்து டெவால்டு பிரவிஸ்லேருந்து எல்லாருமே அந்த டாப் 6 நமக்கும் வெறித்தனம். ஆனால் இன்றைக்கி ரீசெண்டாக அவங்களோட மேட்ச்சில் அவங்க பவுலிங் சூப்பராக போட்டிருக்காங்க. நம்மளும் கடந்த 2 மேட்சாக, அதுவும் முக்கியமாக கேகேஆர் மேட்ச் டெத் பவுலிங் சூப்பராக போட்டிருக்கோம். ஸோ 2 டீமும் கிட்டத்தட்ட இப்போ ஒரே மாதிரி லெவலில் இம்ப்ரூவ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் த ஃபேக்ட் தட் நம்ம 2 பேக் டு பேக் மேட்ச் ஜெயிச்சுக்கிறோன்ற அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா எட்ஜு. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குது. அதை அப்படி இழுத்துட்டு வரணும்னா
திஸ் மேட்ச் ஹேஸ் டு பி ஒன் பை சிஎஸ்கே அப்படின்றது தான் நம்மளுடைய பாயிண்ட். ஸோ இதில் என்னென்ன வேறு இடையூறுகள் இருக்குது, இதெல்லாம் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்கும் இங்கே அப்படின்ற அந்த ஃபேக்டர்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் சூப்பராக எல்லாம் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.